தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் நீண்ட காலமாகவே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சமீப நாட்களாக ஆளுநரின் பேச்சு தமிழ்நாடு அரசை மீண்டும் மீண்டும் சீண்டும் விதமாகவே உள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 75% பேரால் இரட்டை இலக்க எண்ணை கூட படிக்க தெரியவில்லை. 40% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை என தமிழகத்தின் கல்வியின் தரம் குறித்தும் மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறித்தும் ஆளுநர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழகத்தில் மத்திய அரசின் PM ஸ்ரீ மாதிரி பள்ளிகளை அமைக்க தமிழக அரசு மறுத்ததில் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரம் குறித்து ஆளுநர் விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கியதாக கூறப்பட்டது. ஆளுநரின் இந்த கருத்துக்கு அமைச்சர்கள் பட்டாளமே படை திரண்டு பதிலடி கொடுத்திருந்தது. இருந்தும் கூட சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டில் PhD படித்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் ஆனால் அந்த படிப்பின் தரம் திருப்திகரமாக இல்லை எனவும் ஆளுநர் கூறியிருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசை ஆளுநர் மீண்டும் மீண்டும் சீண்டும் வேலையாகவே பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் உதயநிதியை விமர்சிக்கும் விதமாக ஆளுநர் பேசியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைபிரியா பந்தம் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சனாதனத்தை டெங்கு மலேரியாவோடு ஒப்பிட்டு சிலர் பேசியதாகவும் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை, திடீரென அவர்கள் அமைதியாகிவிட்டதாகவும் சனாதனத்திற்கு எதிராக பேசுவதையே நிறுத்திக் கொண்டதாகவும் சிரித்துக் கொண்டே கேலி செய்யும் விதமாக பேசியிருக்கிறார். People have started attacking straight away Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. டெங்கு மலேரியாவை ஒழிப்பதைப் போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசிய கருத்துக்களை பாஜகவினர் தேசிய அளவில் பெரும் பேசு பொருளாக்கினர். அது மட்டுமின்றி சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதியின் பேச்சுக்கு உச்சநீதிமன்றமே நேரடி கண்டனம் தெரிவித்தது. தற்போது உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்புக்கு ஆளான அமைச்சர் உதயநிதியும் திமுகவினரும் பயந்து போய் சனாதனம் குறித்து பேசுவதையே நிறுத்திக் கொண்டதாகவே பேசி மீண்டும் திமுகவை வம்புக்கு எடுத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.